வணக்கம் மக்களே. தெற்கு டெல்லியில் ஜங்பூரா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் ஒரு 3000 தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி. காலங்காலமாக வாழ்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது வெள்ளைக்காரன் காலத்திலேயே இங்கேருந்து குடியேறி போனவர்கள், வேலைக்காகவும் வறுமையின் காரணமாகவும் பிழைப்புக்காக போனவர்கள். எந்த ஏரியானா சென்னை, விழுப்புரம் இந்த பகுதியை சேர்ந்த தமிழர்கள், அப்பாவி தமிழர்கள் தான் டெல்லிக்கு வேலைக்காக பிழைப்பு தேடி போய் அங்கேயே செட்டில் ஆகி கிட்டத்தட்ட 4-5 தலைமுறையாக அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து போகிறவங்களுக்கு அங்கே இடம் ஒன்று இருந்திருக்காது. அதனால் தெற்கு டெல்லிங்கிறதே பார்த்திங்கன்னா என்ன செய்கிறது, ஒரு வறுமை கோட்டு கீழே வாழக்கூடிய பகுதி மக்கள் தான். அவங்க அந்த யமுனை நதி ஆற்றங்கரை ஓரமாக காலங்காலமாக குடியிருந்திருக்கிறாங்க. 150 ஆண்டுகளாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த யமுனை நதி அந்த ஏரியாவுக்கு பேர் மதராசி பகுதி அப்படின்னு சொல்லி பேர், அந்த குடியிருப்புன்னு பேர், அந்த பகுதிக்கு பேர் ஜம்பூரா அப்படிங்கிற அந்த பகுதி தான். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க அந்த கால்வாய், அது ஒரு கால்வாயாக அந்த கால்வாயில் தான் அவங்க குடியிருக்கிறாங்களாம். அந்த கால்வாய் எங்கே போகுது அப்படின்னா யமுனை நதிக்கு செல்லக்கூடிய கால்வாய். இப்போ சமீபத்தில் டெல்லியில் ஒரு பயங்கரமான மழை வெள்ளக்காடானதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டெல்லியை பொறுத்த மட்டும் 2 முகங்கள் உண்டு. ஒன்று, புது டெல்லி தான் இப்போ உள்ள அந்த பார்லிமெண்ட்டு, ராஷ்டிரபதி பவனு, இதெல்லாம் இந்த இந்தியா கேட்டு இதெல்லாம் இருக்கிறது. பழைய டெல்லி ஓல்டு டெல்லிங்கிறது ரொம்ப கன்றாவியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இந்தியாவோட கேபிட்டல் நியூ டெல்லிம்பாங்க. டெல்லிங்கிறது வேறு, நியூ டெல்லிங்கிறது வேறுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இந்த இந்த தெற்கு டெல்லியில் தான் இந்த மக்கள் வாழ்கிறாங்க. இவங்க அந்த கால்வாயில் குடியிருக்கிறதுனால, அது ஆக்கிரமிப்பாக இருக்கிறதுனால, மழை பெய்கிறதுனால அந்த மழை தண்ணீர் சரியாக போக முடியல அப்படின்னு சொல்லி டெல்லியில் வெள்ளம் வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம்னு யாரோ ஒரு அறிஜீவி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இனிமேல் இந்த வெள்ளம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த கால்வாயை க்ளீன் பண்ணணும், கால்வாயில் உள்ள அந்த ஆக்கிரமிப்புகளை எடுக்கணும் அப்படிங்கிறக்காக காலங்காலமாக குடியிருந்த அந்த ஒரு 3000 மக்கள், சுமார் ஒரு 500 குடும்பங்கள் இருந்திருக்கு. அவங்க அந்த கால்வாயில் வீடு கட்டி வாழ்ந்துருந்துருக்காங்க. இது நேற்றுக்கு இன்றைக்கெலாம் வாழல, 150 ஆண்டுகளாக வாழ்ந்துருக்காங்க. வெள்ளைக்கார காலத்துலேருந்தே வாழ்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடெல்லாம் இடிக்கணும்னு சொல்லி டெல்லியில் உள்ள பொதுப்பணித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இதை எதிர்த்து அங்குள்ள அந்த தமிழர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. எல்லா வழக்குகளையும் அந்த உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணி மே 31 லாஸ்ட் டேட்டு அந்த டெல்லியில் உள்ள அந்த ஜம்பூரா பகுதியில், அந்த மதராசி பகுதியில் உள்ள அத்தனை குடும்பங்களும் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துனாங்க. பல போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. நாம் தமிழர் சார்பாக இங்கேருந்து போய் கூட அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் எதையுமே செய்ய முடியல. நம்ம இங்கே சென்னையில் உள்ள இந்த அனகாபுத்தூரில் உள்ளதே நம்மளால் அந்த ஆக்கிரமிப்பு அகற்றுறதை தடுக்க முடியல. இப்போ அகற்றுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஆக்கிரமிப்பு அகற்றினோடனே அடுத்து ஒரு 6 மாதம் பாருங்கள், அனகாபுத்தூரில் அதே இடத்துல காசா கிராண்ட் மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் என்ன கட்டியிருப்பான்னா வீடு கட்டியிருப்பான். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கூட வருது. கீழ்ப்பாக்கத்தில், அந்த கீழ்ப்பாக்கம் அந்த ரோடு, அந்த பூந்தமல்லி ஹை ரோடு பக்கத்தில் இந்த மாதிரி தான் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி குடிசைகள்லாம் அடித்து காலி பண்ணாங்க. கால்வாயை தூர்வார போகிறோம், நாங்கள் மழைநீர் வடிகால் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ அதே இடத்துல பாருங்கள், இன்றைக்கி காசா கிராண்ட்லேருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் அப்பார்ட்மெண்ட்டு கட்டிக்கிருக்காங்க. அப்போ தமிழர்களை வெளியேற்றணும், ஏழைகள் வெளியேற்றப்படணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் ஒழிய, மற்றபடி இந்த ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் உள்ளவங்களுடைய அதிகார வர்க்கத்துடைய நோக்கம் அந்த ஏரியை காப்பாற்றணும், கால்வாயை காப்பாற்றணும், ஆற்றை காப்பாற்றணும்லாம் கிடையாது. சரி விடுங்க, இப்போ இந்த டெல்லி மேட்ருக்கு வருவோம். இப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மே 31 லாஸ்ட் டேட்னால அதில் உள்ள குடும்பங்கள் அத்தனையும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நேற்று ஒரே நாளில் கிட்டத்தட்ட 150 வருஷமாக வாழ்ந்த அந்த குடும்பத்தோட அந்த வீடுகள் அத்தனையுமே 400க்கும் மேற்பட்ட வீடுகளை தரைமட்டமாக இடித்து தள்ளிட்டுச்சு டெல்லி பொதுப்பணித்துறை. இவங்களுக்கு சரி மாற்று என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 150 பேர்த்துக்கு மட்டும் டெல்லியில் 40 கிலோமீட்டர் நஸ்ரேன்னு ஒரு பகுதி நினைக்கிறேன், அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா குடியிருப்பு கட்டித்தராங்க. அதுவும் பேர் தான் கட்டித்தராங்களா. அங்கே அடிப்படை வசதிகள், கரண்ட்டு, மின்சாரம் எதுவுமே கிடையாதான். சும்மா ஒரு பேருக்கு 300 குடும்பம், 350 400 குடும்பத்தில் 150 குடும்பத்துக்கு மட்டும் டோக்கன் கொடுத்து நீங்கள் போய் அங்கே போய் வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம். மீதி உள்ளவங்களுக்குலாம் அது கிடையாது அப்படின்னு சொல்லி கைவிட்டுட்டாங்க. இன்றைக்கி அந்த மக்கள் இன்றைக்கி வீதியில் ரோட்டில் நின்றுக்கிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேட்பதற்கு நாதி இல்லை. சரி ரைட்டு விடுங்க, நம்ம உடனே கேட்பாங்க, கால்வாய் அப்புறம் எப்படி தூர்வாடுறது, எப்படி ஆற்றை காப்பாற்றுறது, ஏரியை காப்பாற்றுறது,
இன்றைக்கி வந்து டெல்லியில் வந்து வெள்ளம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த கால்வாயில் ஆக்கிரமிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. இதே மாதிரி எல்லாமே செய்வாங்களா, சட்டத்திட்டப்படி செய்வாங்களா, சுற்றுச்சூழலை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு கேட்போமானா அது முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, டெல்லியை பொறுத்த மட்டும் இந்த அக்டோபர் நவம்பர் ஆன உடனே பார்த்திங்கன்னா ஒரு வகையான தூசி, அதாவது புகை வரும், புகை மண்டலம். அந்த புகை எங்கேருந்து வருதுன்னா பஞ்சாப்லேருந்து வரும். பஞ்சாபோட விவசாயிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த கோதுமையோட அந்த வைக்கல் மீதி இருக்கு பார்த்தீங்களா, அதை காலங்காலமாக எரிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ எரிச்சா கிட்டத்தட்ட ஒரு 50-100 கிலோமீட்டர் அங்கிட்டு உள்ள பஞ்சாப்லேருந்து அந்த விவசாயிகள் இருக்கக்கூடிய அந்த கழிவு இருக்குது பார்த்தீங்களா, அதோட புகை வந்து டெல்லியை வந்து மாசுபடுத்துது. இதை இன்ன வரைக்கும் தடுக்க முடியலை. இது வந்து விவசாயிகளை நம்ம குறை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மாற்று என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கும் டெல்லி வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி. வெடிக்கக்கூடாதுன்னு சட்டங்கள் இருந்தால் கூட ஒவ்வொரு வருஷம் வெடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி செய்ஸ்மிக் ஜோன் என்று அழைக்கக்கூடிய நிலநடுக்கத்தில் அதிகமாக தாக்கப்படக்கூடிய பகுதி வந்து டெல்லி. அப்பப்போ பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து ட்ரிம்மர் வரும், அதாவது எர்த்துக்வாக்கு, நிலநடுக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டெல்லியிலலாம் போய் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டுங்கெல்லாம் வந்து எத்தனை 10, 30, 40 இருக்கும். 10, 20 தான் பார்க்கணும். 30, 40 அப்பார்ட்மெண்ட்டு சீட்டுக்கட்டு மாதிரி அடிக்கடி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் டெல்லி. அதை வந்து இந்த நீதிமன்றங்கள் தடுக்குமா, ஆக்கிரமிப்பு அகற்றுமா, இந்த பஞ்சாப் விவசாயிகள் எரிக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து ரெசிடியூவை எரிக்கிறத தடுக்க முடியுமா? எவ்வளவோ ஆக்கிரமிப்புகள் இருக்குது. இப்போ சமீபத்தில் ஓல்டு ராஜேந்தர் நகர் அப்படின்னு சொல்லி டெல்லியில் ஒரு பகுதியில் அவ்வளோ கோச்சிங் கிளாஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த அண்டர் கிரவுண்ட் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அண்டர் கிரவுண்டில் தான் கிளாஸ் ரூம் நடக்கும். அதில் வெள்ளம் வந்து கிட்டத்தட்ட 2 மாணவர்கள் அந்த டோர் லாக் ஆகிடுச்சு. அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் அந்த தண்ணியில் மூழ்கியே செத்து போனாங்க. டெல்லியில் யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன ரிவர் ஒன்று தான் ஓடுது, யமுனைன்னு. ஒட்டுமொத்த சென்னை மாதிரி ஒரு வெள்ளம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர் பாவம், அவன் வந்து இப்போ வெளியூர்லேருந்து கேரளாலேருந்தோ ஆந்திராவிலேருந்தோ போன பசங்க உள்ளே ஆட்டோமேட்டிக் டோர் லாக் ஆகி பார்த்திங்கன்னா வெள்ளம் உள்ளே வந்து மாட்டி இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் அந்த கோச்சிங் கிளாஸ் மீது அல்லது டெல்லியில் அந்த மஷ்ரூம் ஆஃப் கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது, அது மீது இந்த நீதிமன்றங்கள்லாம் எடுத்த நடவடிக்கை என்ன? அதாவது நம்ம நாட்டில் உள்ள சட்டத்திட்டங்கள் எல்லாம் வந்து யாருக்கு செயல்படும் அப்படின்னா, இப்போ சட்டங்கள் பாய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கு தான் பாயும். ஆனால் வளைந்து கொடுக்குறது யாருக்கு கொடுக்கும் அப்படின்னா பணக்காரனுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா அங்கே உள்ள கோச்சிங் கிளாஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பணத்தை கொளித்து எல்லாம் அரசியல்வாதிகள் எல்லாத்துக்கும் அடிச்சிடும். அதனால் எல்லா விதமான வரம்புகளும் அங்கே மீறப்படும். இப்போ அந்த மாணவன் இறந்ததுக்கப்புறம் அங்கே கோச்சிங் கிளாஸில் எல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அது ஒரு வாரம் பேசுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வயலேஷன்ஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் மீறல் இருக்குது, கட்டட விதிமுறைகள் இருக்குது. அப்படிலாம் வந்து டெல்லியில் வந்து இனிமேல் எந்த விதமான கட்டிடங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னா பாதி டெல்லியை காலி பண்ணணும். ஏன்னா டெல்லியில் அவ்வளோ கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருக்குது, எல்லாமே வயலேஷன்ஸு. ஏன்னா டெல்லி வந்து ஒரு செய்ஸ்மிக் ஜோன்ஸ் என்று அழைக்கக்கூடிய நிலநடுக்கம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதியில் இருக்குது. டெல்லி வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு வாழ்கிறதுக்கு தகுதியற்ற ஊருன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வெயிலுனாலும் எக்ஸ்ட்ரீம் வெயிலாக இருக்கும், 100 டிகிரி 110 டிகிரின்னு அந்த மாதிரி இருக்கும். குளிர்னாலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அது அதுக்கு மேலே இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு ஊர். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள சட்டத்திட்டங்கள் இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி அப்பாவி தமிழர்கள் இன்றைக்கி அவங்க வந்து வீதியில் இருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வேணால் உங்கள் சொந்த ஊருக்கு நாங்கள் வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிக்கிறோம், உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறோம், உங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை வாழ்வாதாரம் ஏற்பாடு பண்ணணும்? இங்கேயே பல பேர் வேலை இல்லாமல் சும்மா சுற்றிக்கிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் மனு கொடுத்து ஒரு வேலை வாய்ப்புக்கு வழி இல்லாமல் இருக்குது. இதில் அங்கே உள்ளவங்க இங்கே வந்து என்ன தேவைப்படுறது? ஏதோ ஒன்று. தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் விரட்டப்படுகிறார்கள், வெளி மாநிலத்தில் விரட்டப்படுகிறார்கள். பேசுவோமாக. நன்றி, வணக்கம்.